காலேஜுக்கு தான் நம்மள விடலை. அட்லீஸ்ட் அவங்கள பார்க்க போகிறோம்ல, அப்போ கோவிலுக்கு போகிறோம்னு போய் சொல்லிட்டு அவங்கள பார்க்க போயிடலாம். மனசை தேத்திக்கிட்டு போய் கேட்கலாம். அம்மா, ஐயோ அம்மா நீ இப்போ கூப்பிட வேணாம், முதல்ல அவங்கள்ட்ட சொல்லணும். ஹலோ, நான் தான் அபி பேசுகிறேன். உங்களை பார்க்க நான் வரேன். பார்க்கு நம்ம ஊரில் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுவேன். எப்படியோ அவங்கள்ட்டையும் சொல்லியாச்சு. இப்போ அம்மாவை கூப்பிடுவோம். அம்மா, என்ன? காலேஜில் வச்சு தெரியாமல் என் ஃப்ரெண்டோட புக்கையும் நான் எடுத்துக்கிட்டேம்மா. அவள் எக்ஸாம்னு சொல்லி படிக்கவே இல்லையா, புக்கு தாடின்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டான். நான் போய் அவள் வீட்டுக்கு புக்கை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். எப்படி உன் ஃப்ரெண்டு புக்கை நீ எடுக்கலாம்? அம்மா சாரிம்மா, அது வந்துட்டு என் புக்கு மாதிரி இருந்ததா, அதான் கன்ஃபியூஷனில் எடுத்துட்டேன். ஓஹோ, சரி போயிட்டு வா. ஆனால் கோவிலுக்கு போகிற பிளானை நம்ம சொல்லவே இல்லையே. சரி, எப்படி நடந்தாலும் என்ன, அம்மா நம்மளை வெளியில் விட்டுட்டாங்க. அவங்கள போய் டக்குன்னு பார்த்துட்டு என்னமோ பர்சனல் பேரை பேசணும்னு சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துட்டு நம்ம பேசிட்டும் வந்துடணும். இப்போ போகிறோம். இங்கே தானே சொன்னோம், இன்னும் வரலையா? வந்துட்டாங்க. ஹாய் ஹாய், அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்புறம் நான் வந்துட்டு ஆமாம், நீங்கள் வேறு பர்சனலாக பேசணும்னு சொன்னீங்க. அது என்ன பர்சனலாக பேசணும்? சரி, பேச ஆரம்பிப்போம். அது நம்ம லவ் மேட்டர். நான் என் வீட்டில் சொல்லலை. அதனால் என்ன, வீட்டில் சொல்லணும்னா இப்போ என்ன ஆக போகுது? எங்கள் அம்மா இல்லை அப்பா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணேன்? அதனால தான் நான் உன்கிட்ட கேட்டேன். என்ன பண்ணேன்? ஆமாம்ல, நீங்கள் எப்படியாவது அவங்க ஹாப்பியாக இருக்கிற டைமில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தப்பிச்சிருவீங்க. டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். நான் டக்குன்னு போகணும். அபி அபி, யாராவது பாத்திர போகிறாங்க, டக்குனு விடுங்க, வீட்டுக்கு வேற போகணும். நான் கண்டிப்பாக வீட்டுக்கு போய் உங்களுக்கு கால் பண்ணுறேன். டக்குன்னு விடுங்க, யாராவது பாத்திர வேற போகிறாங்க. ரொம்ப கெஞ்சறேன், சரி விட்டுறேன். சோப்பா விட்டீங்களே. சரி, நான் மறக்காமல் வீட்டுக்கு போய் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன்.